ஹாய் விழுப்புரம் மக்களே! விழுப்புரம் மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாய். என்னோட பேர் குஷி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு ட்ரான்ஸ் மாடலா இருக்கேன். கடந்த 11 வருஷமா இந்த கோவிலுக்கு நான் வந்துட்டுருக்கிறேன். இது என்னோட 11வது வருஷம். இங்க வர்றதுலயே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தாலி கட்டி தாலி அறுக்கிறது தான். இன்னைக்கு தாலி கட்டுற நிகழ்வு. ஸோ, அதனால நான் வந்து தாலி கட்டியிருக்கிறேன். நாளைக்கு தாலி ஐ மீன் அத அறுக்கிற நிகழ்வு. ஸோ, அதுதான் நாளைக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாரோட லைஃப்லயுமே இந்த தாலி கட்டி தாலி அறுக்கிறது, அதாவது திருநங்கைகளோட லைஃப்ல வந்து தாலி கட்டி தாலி அறுக்கிறதுன்ற ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நானும் வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ. ஃபெசிலிட்டிஸ் பத்தி சொல்லணும்னா, வருஷம் வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆக்சுவலா இங்க ஹோட்டல் ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் நாங்க சென்னையில இருக்கிறதுனால ஓகே. பட் அடித்தட்டு மக்களா இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குலாம் வந்து அது செட் ஆகாது. ஆக்சுவலா அவங்களும் வந்து ஹோட்டல்ல ஸ்டே பண்ணணும்னா, ஹோட்டலோட ரெண்ட் இங்க லோக்கல் கவர்மெண்ட் யாரோ அவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி குடுத்தா ரொம்ப பெட்டரா இருக்கும். அப்புறம் வந்து இங்க வந்து ஐ மீன் என்ன சொல்றது? இந்த பப்ளிக் டாய்லெட் மாதிரி ஒரு சில வசதிகள் ஏற்படுத்தி குடுத்தாங்கன்னா, வர்றவங்க போறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது காலங்காலமா நடந்துட்டு தாங்க இருக்கு. சொல்லவும் முடியாது. இந்த இந்த ஊர்ல இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஒரு நாகரிகம் இருக்கணும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும். அவங்க வீட்ல இருக்கிற அம்மா, இல்ல அக்கா, மத்த யாரோ வந்தாங்கன்னா அந்த மாரி நடந்துப்பாங்களா? ஸோ திருநங்கைன்றது ஒரு ஈஸி அப்ரோச் ஆயிருச்சு எல்லாருக்குமே. ஸோ அத கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஊர் பீப்பிள்க்கும் அது தேவையான ஒரு விஷயம்.